வணக்கம். இன்னைக்கு நாம உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு புத்தக அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இது ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு பெரிய மல்யுத்த போட்டி பத்தினது. இந்த அத்தியாயம் காட்டுறது என்னன்னா, ஒரு ஊரே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற ஒரு பெரிய நிகழ்வு. அங்க இசை இருக்கு, ஒரே பரபரப்பா இருக்கு, சில சமூக கட்டுப்பாடுகளும் இருக்குது. இந்த நிகழ்வோட முக்கியமான அம்சங்களையும் இது அந்த சமூகத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நாம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். சரி, உள்ள போலாமா? கதை ஆரம்பிக்கிறதே அந்த மல்யுத்த போட்டி நடக்கிற இடமான இலோவுல தான். ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கன்னு எல்லாரும் அங்க கூடியிருக்காங்க. பெரியவங்க, அப்புறம் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், கதையோட முக்கிய பாத்திரம் ஒகொன்கோ மாதிரி ஆளுங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கான இருக்கைகள்ல உட்கார்ந்துருக்காங்க. ஆமா ஆமா. அந்த சூழலே ரொம்ப முக்கியம் பாருங்க. அங்க ஒரு புனிதமான பட்டுப்பருத்தி மரம் இருக்கு. நல்ல குழந்தைங்களோட ஆத்மாக்கள் பிறக்கிறதுக்காக அங்க காத்திருக்குன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அப்படியா? ஆமா. அதோட 7 பெரிய மத்தளமே. அதோட இசை மல்யுத்த வீரர்களை ஆட்கொள்ற மாதிரி இருக்குன்னு வர்ணிச்சிருக்காங்க. இது வெறும் விளையாட்டு மைதானம் மாதிரி தெரியல, ஒரு பண்பாட்டு மையமா இருக்கு. ஆமா. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பசங்க போட்டி நடக்குது. 15, 16 வயசு பசங்க மோதுறாங்க. அதுல மதுக்கான ஒரு பையன் யாருமே எதிர்பார்க்காத வேகத்துல ஒரு ஒரு புதுவிதமான முறையில ஜெயிச்சிடுறான். இத பார்த்துட்டு பொதுவா உணர்ச்சிகளை காட்டாத ஒகோங்கோவே எழுந்து நின்னு கைத்தட்டுறாரே, அப்படி என்ன அதுல? அதுதான் விஷயம். இது வெறும் விளையாட்டு இல்ல. இது அந்த சமூகத்துல திறமைக்கு ம், ம். திறமைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு காட்டுது. ஒகோங்கோவோட அந்த எதிர்வினை அவரோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வீரத்தை மதிக்கிற குணத்தை காட்டுது. சரி சரி. அந்த பையன் பேரு மதுகா ஒபியேரியாவோட மகன் அப்படிங்கிறது அடுத்த நிமிஷமே ஊர் முழுக்க பரவிடுது. திறமைக்கு உடனடி அங்கீகாரம் கிடைக்குது பாருங்க. அப்புறம் ஒரு சின்ன பிரேக் வருது போல. ஆமா. அந்த நேரத்துல எகேஃபிங்கிற ஒரு பெண்மணி சீலோங்கிற இன்னொருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒக்கோன்கோ தன்னை துப்பாக்கியால சுட பார்த்தாங்கிற விஷயத்த எகேஃபி உறுதி செய்யறாங்க. அவங்க பேச்சுல எப்படி சொல்றது, தன் மகள் எசென்மா பத்தின கவலையும் தெரியுது. இங்கதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இந்த சீலோ இருக்காங்களே, அவங்க சாதாரண ஆள் இல்ல. ஓஹோ. இல்ல, அவங்க அக்பாலாவோட பூசாரி. அதாவது மலைகளுக்கும் குகைகளுக்குமான தெய்வத்தோட அருள்வாக்கு சொல்றவங்க. அப்படியா? சாதாரண நேரத்துல அவங்க ஒரு விதவ, 2 பிள்ளைகளுக்கு அம்மா. ஆனா அருள்வாக்கு சொல்லும்போது முற்றிலும் வேற மாதிரி மாறிடுவாங்கன்னு சொல்றாங்க. இது அந்த சமூகத்தோட அன்றாட வாழ்க்கையில மதம் எவ்வளவு ஆழமா, எவ்வளவு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு காட்டுது இல்லையா? ஆமா, நிச்சயமா. அந்த இடைவெளிக்கு அப்புறம் அசல் மல்யுத்த போட்டிகள் ஆரம்பிக்குது. ஆமா. 12 பேர் கொண்ட 2 அணிகள் மோதுறாங்க. சில போட்டிகள் சமநிலையில முடியுது. ஆனா எப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை தூக்கி அடிக்கிறாரோ அப்போதான் கூட்டம் அப்படியே ஆர்ப்பரிக்குது. அந்த சத்தம் பக்கத்து ஊருக்கெல்லாம் கேக்குமா. போட்டியோட உச்சகட்டமே அந்த கடைசி போட்டி தான். ஆமா. அணித்தலைவர்களான ஒகாஃபோவுக்கும் இகசூவுக்கும் நடக்கிற அந்த இறுதி போட்டி. போன வருஷம் இவங்க 2 பேரும் சமநிலையில முடிச்சதால இந்த வருஷம் யார் ஜெயிப்பாங்கன்னு ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. பயங்கர எதிர்பார்ப்பு. சரி. இருட்ட ஆரம்பிக்கும் போது போட்டி தொடங்குது. மத்தளங்களோட இசை உச்சத்துக்கு போகுது. ஆமா. அது அங்க கூடியிருக்கிற மக்களோட இதய துடிப்பு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. 2 பேருமே பயங்கர பலசாலிகள், ஒரே மாதிரி நுட்பம் தெரிஞ்சவங்க. அதனால ஒருத்தரோட அடியை இன்னொருத்தர் சுலபமா தடுத்துடுறாங்க. ரொம்ப நேரம் இழுக்குது போட்டி. ஓஹோ. ஆனா கடைசி நிமிஷத்துல இகசு ஒரு கணக்கீட்டு தவறு பண்றாரு. ஒரு வேகமான முயற்சியில மண்டியிட அந்த நொடிய பயன்படுத்தி ஒகாஃபோ, மின்னல் மாதிரி அமடியோராவின் மின்னல்னு சொல்றாங்க, தன் கால அவர் தலைக்கு மேல தூக்கி வீசி அவரை மண்ணுல சாய்க்கிறார். அப்பா. கூட்டம் இடி மாதிரி முழங்குது, ஒரே ஆரவாரம். உடனே ஒகாஃபோட ஆளுங்க அவரை தோல்ல தூக்கிக்கிட்டு கொண்டாடுறாங்க. ஆமா. அவரை புகழ்ந்து ஒரு பாட்டு வேற பாடுறாங்க. 100 பேரை சாய்த்தானா 400 பேரை சாய்த்தான். 100 பூனைகளை சாய்த்தானா 400 பூனைகளை சாய்த்தான். அந்த மாதிரி. அந்த வெற்றியோட கொண்டாட்டமோ தனிமனித வீரத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறாங்கன்னு இதுல நல்லா தெரியுது. ஆக இந்த அத்தியாயம் பாத்தீங்கன்னா வெறுமனே ஒரு மல்யுத்த போட்டிய மட்டும் சொல்லல. இது ஒரு சமூக கண்ணாடி மாதிரி. சமூகத்தோட ஒற்றுமை, தனிநபர் திறமைக்கான அங்கீகாரம், அப்புறம் ஆன்மீக நம்பிக்கைகள். அந்த பூசாரி சீலோ பட்டுப்பருத்தி மரத்துல இருக்கிற ஆத்மாக்கள் பத்திய நம்பிக்கை மாதிரியே. அதே சமயம் அந்த எக்வஃபி சீலோ உரையாடல் வழியா தனிப்பட்ட மனுஷங்களோட பயங்கள், கவலைகள், உகோங்கோட பெருமைன்னு பல விஷயங்களை ஒரே இடத்துல காட்டுது. பொது நிகழ்வும் தனிப்பட்ட வாழ்க்கையும் எவ்வளவு ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு பாருங்க. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி.
இந்த மாதிரி ஒரு பெரிய பொது நிகழ்வு, ஒரு சமூகத்தோட கூட்டு அடையாளத்தை காட்டுற அதே நேரத்துல மதுகாவோட திடீர் புகழ், எக்கோஃபியோட அந்தரங்க கவலை, உகோங்குகோட பெருமைன்னு தனிப்பட்ட மனிதர்களோட உணர்ச்சிகளையும் அவங்களோட ஏற்ற இறக்கங்களையும் எப்படி இவ்வளவு தெளிவா வெளிப்படுத்துது. இது அந்த சமூகத்தோட உள் இயக்கத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க?